அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோண்டோட உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு இஃப்தார் ரெசிபி தான். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நீங்கள் மாவு செய்ய ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு ஈஸியான முறையில் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். 2 பான் பிரெட் ஸ்லைஸ் இருந்தால் போதும். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் இதில் வர வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இந்த பிரெட் பேட்டிஸ் செய்கிறதுக்கு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கணும். அது எந்த பிராண்டுனாலும் பரவாயில்லை, எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு குட்டி பவுலில் 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இது இந்த ப்ரெட்டை நாங்கள் கோட்டிங் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு வச்ச போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு அவசரமாக இந்த சோட்டிஸை உங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு தேவையானது நாங்கள் கறி செஞ்சு வச்சுக்கணும். கறி இதில் ஃபில்லிங்காக. அடுத்து எக்கு நான் நல்லா பாயில் பண்ணி அதை உரிச்செடுத்து அதை ஹாஃபாக வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா உப்பு மஞ்சள் போட்டு அவிச்செடுத்து அதை நல்லா மஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதோட வெங்காயம் சின்ன பச்சை மிளகாய் அதோட நீங்கள் லீக்ஸ் எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஃபேனில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். அது சூடாகி வரச்சில் நல்லா வெங்காயத்தை நல்லா எப்படி எடுத்து போட்டுக்குவோம். போட்டப்புறம் அதோட சின்ன மிளகாய் பெரிய கறி மிளகாய் போட்டுக்குவோம். எல்லாம் நல்லா குட்டியாக கட் பண்ணி போட்டுக்குவோம். போட்டப்புறம் இதை எப்படியும் நல்லா வதங்கி விடணும். வதங்கி வரச்சால 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கணும். அப்படி பச்சை வாசனை போகும்போது நீங்கள் இப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதங்கி நல்லா வரச்சால இதோட நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துன்னு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்த பிறகு அதையும் நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு நாங்கள் உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதோட சேர்த்துட்டேன். உங்களுக்கு இது உருளைக்கிழங்கு சேர்த்து இதோட நீங்கள் டின் மீன் சேர்த்தும் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். நான் உருளைக்கிழங்கோட இன்றைக்கி எக் போட்டு தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு இதோட டின் மீன் இல்லாட்டி பீஃப் சிக்கன் எது வேண்டாலும் போட்டுக்கணும். இது காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துன்னு 1 டீஸ்பூன் அளவு. அதோட மிளகாய்த்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுவும் சேர்த்து இதோட தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு சீரகம் இருந்தால் சின்ன ஒரு 2, 3 மாதிரி நீங்கள் கையால் நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க சீரகத்தையும். அப்போ இது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் ஆகிக்கும். இதெல்லாம் நல்லா அப்படி கலந்து விட்டுக்கணும். நாங்கள் பட்டிஸ் பில்லினுக்கு எப்படி கறி செய்கிறோமோ அதுபோல் தான் இந்த பில்லினுக்கு கறி செஞ்சு எடுத்துக்கணும். செஞ்ச போகிற இதோட நான் லீக்ஸ் சேர்த்துட்டேன். லீக்ஸ் பதிலாக உங்களுக்கு ஆனியன் ஃப்ரிட்ஸ் அந்த இலையும் சேர்த்துக்கொள்ளலும். சேர்த்த பிறகு இதெல்லாம் கலந்து விட்டுக்கணும். ஃப்ளேம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை எப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் கலந்துட்ட பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு மாதிரி கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை அப்படி எடுத்து நான் ஆற வச்சுட போகிறேன். ஆற வச்ச பிறகு இதுக்கு பிரெட் க்ரம்ஸும் தேவைப்படுது. அதையும் எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து எப்படி உருட்டு காட்டியாலும் மெல்லிசா என்னப்படி உருட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் எங்களுக்கு இது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு லேசாக இருக்கும். இப்போ இது நான் எப்படி கட் பண்ணேன்னு பாருங்கள். நான் ஒரு சில்வர் மூடி மாதிரி ஒன்று எடுத்தேன். அப்போ அந்த ஓரம் நல்லா கூர்மையாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க லேசி. எப்படி ரவுண்டாக எப்படி அதை ஓரத்தில் உள்ள இந்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்துடணும். அடுத்தப்போ இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் வரும். உங்களுக்கு இது பாக்ஸ் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட பாக்ஸ் ஷேப் மாதிரி இப்படி மூடிகள் அப்படிகள் இருந்தால் இதுக்கு கட்டர் அப்படி அதுகள் இருந்தாலும் அது லேஸ் உங்களுக்கு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி கட் பண்ணி எடுத்தப்பறம் எல்லாம் இப்படி எடுத்து வச்சுருந்தேன். எல்லாம் கட் பண்ணி எடுத்தப்பறம் இப்படி தந்துச்சு. இப்போ இதை இன்னொரு முறை நாங்கள் உருட்டு இதால் தட்டி எப்படி எடுத்துக்கணும் அப்படி மெல்லிசாக்கி. அப்போ அது நல்லா ஈவனாக நல்லா மெல்லிசாகி வந்துடும். இப்போ அதான் எங்களுக்கு அந்த ஃபில்லிங் வைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நான் இந்த கறியை இதில் வச்சுருந்தேன். வச்ச பிறகு அந்த ஸ்பூனால் எல்லாம் பரத்தி விடணும். அப்படி அதே பிறகு இதில் நான் முட்டையும் வச்சுருந்தேன். முட்டை உங்களுக்கு ஹாஃப் வச்சுக்கலும் இல்லாட்டி அதோட குறைவாகவும் வச்சுக்கலும். இதோட சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தது அதையும் வச்சுருந்தால் நல்லா உங்களுக்கு எக்குக்கு பதிலாக எக் சாப்பிடாதவங்க உங்களோட ஃபில்லிங் கறி உங்களோட விருப்பத்தை பொறுத்தும் இப்படி வச்ச போகிறோம். இன்னொரு ஸ்லைஸை இதுக்கு மேலால் வச்சுக்கும் போது நாங்கள் இந்த ஓரங்களுக்கு தண்ணியால் கொஞ்சம் பூசிக்கணும். அப்போ தான் அதை 2 பிரெட் ஸ்லைஸும் அந்த உதவியாக இருக்கும் அந்த ஒட்டி இருக்கிறதுக்கு. அப்போ அந்த கறிகள் ஒன்றும் வெளியே வராமல் எல்லாம் நல்லா கவர் ஆகின மாதிரி இருக்கும். அப்படி வச்சு நாங்கள் நல்லா இதை ஓரங்கள் நல்லா அழுத்தி விடணும்.
இந்த பிரெட் எக் பேட்டி செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அச்சு ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு லேசான முறையில் இப்படி செஞ்சு எடுத்துக்கலாம். இஃப்தார் டைமுக்கு நீங்களும் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல யம்மியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தண்ணியை தொட்டு நல்லா அப்படியே கையால் நல்லா அழுத்திடுங்க. அப்போ தான் அந்த ஃபில்லிங் கறி வெளியே வராமல் இருக்கும். இதெல்லாம் இப்படி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கோட்டிங் பண்ணுறதுக்காக தான் நான் எக்கை வந்து நான் நல்லா பீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த எக்கில் வந்து இதை போட்டு அதே போல் பிரெட் க்ரம்ஸில் போட்டுற வேண்டியது தான். நீங்கள் ஒரு மட்டின் இதில் க்ரம்ஸில் போட்டு வச்சு எடுத்துட்டாலே போதும். அப்போ அந்த ஃபில்லிங் கறிகள் ஒன்றும் வெளியே வராது பொரிக்கிற டைமுக்கு. நல்லா பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா இதில் எல்லாம் கவர் ஆகி வரணும். இது வந்து நான் ஹோம்மேட் பிரெட் க்ரம்ஸ் தான் வீட்டிலே செஞ்சது தான். உங்களுக்கு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. பார்க்காதவங்க லிங்கை தரேன், பார்த்துக்கோங்க. எல்லாம் கோட்டிங் பண்ணி வச்சுட்ட பிறகு நாங்கள் வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஆயில் வந்து நல்லா சூடாகின பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுடுங்க. திரும்ப இப்படி குறைச்சி வச்ச பிறகு மெதுவாக நீங்கள் போட்டுருங்க, கைகளுக்கு தெரிச்சிடாமைக்கு. போட்ட பிறகு ஒரு பக்கம் பொரிஞ்சு வரச்சில் திருப்பி போட்டு மறுபக்கம் பொரித்து எடுத்துக்கணும். இது வந்து உங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு, உங்களுக்கு டீ டைமுகளுக்கு, ஈவினிங் டைமுகளுக்கு அப்படின்னு செஞ்சு எடுத்துக்கலாம். சும்மா காலங்கள்லையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரச்சில் நீங்கள் இறக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் வடியை விட்டு என்னப்படி. இது ஒரு ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் ஷேர் பண்ணி நிறுத்திருக்கு. அதோட வந்து முக்கியமாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் நீங்கள் இஃப்தாருக்கு இதை செஞ்சு நீங்கள் உங்களோட வீட்டில் உள்ளவங்களும் செஞ்சு கொடுங்க. உண்மையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் பொரிச்செடுத்த பிறகு இன்னும் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க செலவு வழங்கியிருக்கும். நல்ல ஒரு கலரிங், அந்த கறிகள் எதுவும் வெளியே வராமைக்கு என்ன அப்படி நல்ல முறுமுறுப்பான இந்த பிரெட் பேட்டிஸ் ரெடி. இதோட வந்து நான் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரித்து போட்டுருந்தேன். அதுவும் இப்படி தான் இருந்துச்சு. உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இஃப்தார் டைமுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து 5ஆவது நாள் இஃப்தார் எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைய நாள் வந்து நானும் என் மகளும் மட்டும்தான் இஃப்தாருக்கு. மற்றவங்க எல்லோரும் பள்ளிக்கு இஃப்தாருக்கு போயிருந்தாங்க. நாங்கள் அன்றைக்கு சிம்பிளாக ஒரு இதோட நோம்பு திறந்துட்டோம். அன்றைக்கு உண்மையிலே நல்ல வெயில். அப்போ கூலிங்க்காக நல்லா ஐஸ் கட்டிகள் போட்டு ஒரு சர்பத்தம் செஞ்சுருந்தேன். ரோஸ் மில்க் போட்டு அதோட வந்து இந்த கடற்பாசி அந்த கலர் பொடின் மாதிரி செஞ்சுருந்தேன். அதோட தான் இன்றைய நோம்பு திறந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட 5ஆம் நாள் இஃப்தார் முடிஞ்சிட்டு. வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.